ஹாய் ஹால் வெல்கம் டு வே டு சேலம். நான் உங்கள் விஜே பிரியா பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கடி அதிகமாக இருக்குன்னு, ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு அப்போ நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் வந்து எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சேலமில் வந்து எங்கெங்க ஸ்ட்ரீட்டில் வந்து டாக்ஸ் நிறையா இருக்குது, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து கேட்டு நம்ம இங்கே வந்து இங்கே வந்து பப்ளிக்ல வந்து நம்ம கேட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஆனா இந்த மாதிரி தெருநாயெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து உங்க ஸ்ட்ரீட்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்லை சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா என்னன்னு? இந்த ஸ்ட்ரீட்ல வந்து இருக்குது இல்லைங்க, பெரும்பாலான இடத்துல நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டெப் எடுக்கிறது அரசாங்கம் தான். அரசாங்கம் டைரெக்டாக வர முடியாதுங்க. ஒவ்வொரு மாநகராட்சிகள் துப்புரவு பணியாளர்கள் இதுக்குன்னு எடுத்து ஸ்டெப் பண்ணால் மட்டும் தான் நாய் தொல்லையை உழைக்க முடியும். ஒரு 5-6 நாய்ங்க சொல்லக்குள்ள அந்த ஒரு நாய் வெறி நாய் எடுக்கக்குள்ள அத்தனை பேர்த்தையும் கடிக்குங்கள்ல அது பாதிக்க தான் செய்வாங்க. இதில் பாருங்க, கிராமத்தில் கம்மியாக இருக்கும், சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது. இந்த இறைச்சி திங்கிற இடம், இந்த மீன் காய்கறி, இந்த நான்வெஜ் எங்கெங்கே புழங்குதோ அங்கெல்லாம் பாருங்க இந்த நாய்ங்க அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இதுக்கு வர முடியாதுங்க. நாயால் பாதிப்பு இருக்குது. நாய் பொண்ணு நன்றி உள்ள விலங்கு, வீட்டில் வச்சு வளர்த்துறாங்க. அது பெல்ட்டு போட்டு மானாவாச்சி உரிமை போட்டு வீட்டில் வளர்த்துறா நல்லாயிருக்கும். இந்த மாரி தெருவில் விடக்கூட 4 பேர் கடிக்க தான் செய்யும். இதில் வெறி நாய் தான் கடிக்கும், எல்லா நாளும் கடிக்க போகிறதில்ல. இல்லை நம்மளே நாய்க்கு பிஸ்கட் போடுறாங்க, அது அன்பாக தான் இருக்குது. ஒரு சில வெறி நாய் கடிக்குள்ளது அத்தனை நாய்க்கும் பாதிப்பாகுது. டாக்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ஸ்ட்ரீட் நிறையா. ஸோ அதை பத்தி வந்து இவங்க என்ன ப்ராப்ளம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சேலத்தில் ஒரு முக்கியமான பூங்கா இது, பள்ளப்பட்டி பூங்கா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வாக்கிங் போகிறாங்க. மற்றபடி குழந்தைங்கள்லாம் வந்து ஈவினிங் ஸ்கூல் டைம் முடிஞ்சு விளையாட வராங்க. உள்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து கிட்டத்தட்ட இங்கேயே பார்க்கலாம், நீங்கள் ஒரு 10-20 நாய் உள்ளாரியே தான் இருக்குது, இதே இடத்துலையே படுத்துட்ருக்கு. நாங்கள் பூங்கான்னு சொல்லிட்டு காலையில் ஈவினிங் டைம் கூட்டிகிட்டு வந்தால் குழந்தைங்களை விளையாட கூட வைக்க முடியல. எங்களுக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்குது. இது உங்களுக்கு ஏதோ தோணுல, மாநகராட்சி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வந்து நாங்கள் நாய்ங்களுக்கு வந்து எதிராகலாம் நாங்கள் பேசலை. ஒரு பொது வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது, குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வெளியில் கூட போகிறதுக்கு கொஞ்சம், இந்த மாதிரி ஒரு காமன் பிளேசஸ்க்கு வர்றதுக்கு கூட இந்த மாதிரி வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆஸ் அ பேரண்ட்ஸ் எங்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. மாநகராட்சியில் இருக்க அதிகாரிகள் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நாய்லாம் நிறைய இருக்குது. என்ன அதான் அங்கே ஒன்று கிடக்குது, அங்கே ஒன்று கிடக்குது, அங்கே நிறைய ஒரு பட்ட நாய், ஒரு 50 நாய்க்கு மேலே இருக்குது, ஒளிஞ்சு கம்மியாக இருக்காது. சரி, இதால என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு தெரியாது ஜம்மி. ரோட்டில் போகும்போது முன்னாடி இன்ஜின் சொல்லிட்டு வண்டி ஆர்ன் அடித்தா எல்லா நாயும் துரத்து வருது. அது இருந்தாலும் ஒரு பயம்தான்ல. அந்த வேகத்தில் நம்ம போகும்போது என்னமோ கீழே தான் விழுவோம், அப்போ நம்மளுக்கு தான் சேதாரம் அதிகம். சார், இப்போ தெருநாயெல்லாம் அதிகமாக இருக்கு சொன்னீங்களா, அதனால கவர்மெண்ட் வந்து நாய்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அது ஏதோ வேற ஏதோ ப்ராப்ளம்? பாதுகாப்பு தான் பண்ணுங்க, அவங்க பாதுகாப்பு பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நாயின்னு ஒன்று சொன்னால் தெரு நாய் ஒரு பாதுகாப்பு தான். ஒரு தேடராக இருக்கட்டும், யாரு போனாலும் அதுக்கு வந்து குலைச்சா அது நம்ம வீட்டில் தனி வீடு இருக்கும், தனி வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் கட்டி போட்டுருப்பாங்க, இல்லை தெருவில் அவுத்து விட்டுருப்பாங்க. யாராச்சும் தேட வந்துட்டா கூட நாய் குலைச்சாதான் எழுச்சி வெளியே வந்து பார்ப்பாங்க. இப்போ நாய் அடிச்சா இல்லை, சின்ன பிள்ளைங்களாம் நிறைய கடிக்குதுல்ல, கடிக்குது, அதுதான் தடுப்பூசி போட சொல்கிறேன். அரசாங்கத்து மூலியமாகவே அவங்க பாதுகாக்க வீட்டுக்கு இப்போ நாய் வளர்க்குறாங்க, அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி தடுப்பூசி போடுங்க. அதுக்கு ஒரு வெறி நாய் இது கடிச்ச விஷம் இல்லாத ஊசி இப்போ நாய் எல்லாம் ஏகப்பட்ட போய் வளர்த்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் கூட நேற்று ஒரு இது நடந்துச்சு, கண்காட்சி நடந்துச்சு, நாய் கண்காட்சி. இது நாட்டு நாய் யாருமே கூட்டிகிட்டு போகல. இப்போ ராஜபாளையம் நாய்ங்க அங்கே ஏகப்பட்ட நாய் சொல்கிறாங்க. அந்த நாயெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. ஆனால் முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாய் தான் அந்த மந்தைக்கு வந்து காவலாக இருக்கும். முக்கியத்துவம் அந்த நாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. இப்போ வந்து இங்கே பப்ளிக்ல வந்து இங்கே இருக்க மக்கள் கிட்ட நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, திருநாய்கள் வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கு, ஸோ ஏதோ சொல்யூஷன் சொல்லுங்க நம்ம கேட்டிருந்தோம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வேணா திருநாயே எங்களுக்கு வேண்டாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ தடுப்பூசி ஏதோ போடுங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து சேலம் மாநகராட்சி வந்து இதுக்கு ஏதோ வந்து பண்ணணும், இல்லைன்னா ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு கூண்டு மாதிரி அடிச்சு, ஸோ அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு மாதிரி கூட பண்ணலாம். இல்லை திருநாய் கூட்டு போயிட்டு நம்ம வந்து தடுப்பூசி மாதிரி கூட போட்டு பாதுகாப்பு பண்ணலாம். இந்த மாதிரி நியூஸ் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வே டு சேலம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.